விஷ போதைப் பொருளை முழுமையாக இல்லாதொழிக்கும் அரசாங்கத்தின் முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலைத்திட்டம் கடந்த 30ஆம் தேதி ஆரம்பமானது. ஜனாதிபதி தலைமையில் கொழும்பு சுகததாச உள்ளக அரங்கில் அதன் ஆரம்ப நிகழ்வு இடம்பெற்றது. இன்றைய தினம் அதன் தென் மாகாணத்துக்குரிய நிகழ்வு தங்கல்ல பொது விளையாட்டு அரங்கில் பிற்பகல் 3 மணியளவில் இடம்பெற்றது. இந்நாட்டு இளைஞர் சமூகத்தின் வாழ்க்கையை அபாய நிலைக்கு கொண்டு செல்லும் விஷ போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளை இல்லாதொழிக்கும் நோக்கில் முழு நாடும் உள்ளடங்கும் வகையில் 9 மாகாணங்களிலும் வேலை திட்டத்தை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பங்கேற்புடன் குறித்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், முப்படையினர், போலீசாருடன் அரசு நிறுவனங்களின் அதிகாரிகளும் வேலை திட்டத்துடன் இணைந்துள்ளனர். மத தலைவர்கள், பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்களின் அங்கத்தவர்களும் தமது பங்களிப்பை வழங்குகின்றனர். முழுநாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான தேசிய செயல்பாட்டுக்கு சபையும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. தென்மாகாணத்தில் விஷ போதைப்பொருள் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட கடற்படையினர், போலீஸ் அதிகாரிகளை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வும் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. போதைப்பொருளற்ற நாட்டை உருவாக்குவதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு தேவை என ஜனாதிபதி தெரிவித்தார். அமைச்சர் ஆனந்த விஜயபால, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன ஆகியோரும் இதன்போது இணைந்திருந்தனர். මේ ව්‍යසනය අපේ ජාතිය ගලවාගත යුතුයි. ඇයි මං එහෙම කියන්නේ? අපි දන්නවා මේ ව්‍යසනය මොන තරම් இந்த அழிவிலிருந்து எமது மக்களை மீட்டெடுக்க வேண்டும். இந்த அழிவு நகரங்கள், கிராமங்கள், குடும்பங்களை ஆக்கிரமித்துள்ளது. பெரும் எதிர்பார்ப்போடு நீங்கள் வளர்க்கும் பிள்ளைகள் இந்த போதைப் பொருளுக்கு இரையாகி உங்களது கிராமத்திலும் இந்த நாட்டிலும் காடையர்களாக மாறியுள்ளனர். நீங்கள் எதிர்பார்ப்போடு அன்போடு வளர்த்த பிள்ளை சமூகத்துக்கு அழிவை கொண்டு வரும் சமூக விரோத செயற்பாட்டாளராக மாறியுள்ளார். எந்த தாய் தந்தைக்கு இதனை பொறுத்துக் கொள்ள முடியும்? லட்சக்கணக்கான பிள்ளைகள் இந்த அழிவிற்கு இரையாகியுள்ளனர். முழு குடும்ப அலகும் சீர்குலைக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்படுகின்றவர்களில் 190% அதிகமானவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள். இந்த போதைப் பொருள் நமது நாட்டின் எதிர்காலத்தை முழுமையாக விழுங்கியுள்ளது. இந்த போதைப் பொருளோடு அதிகளவான பணம் புழக்கத்தில் உள்ளது. நமது நாட்டின் ஒரு வர்த்தகத்தில் 100 ஆண்டுகள் ஆனாலும் ஈட்ட முடியாத பணத்தை ஒரு படகில் ஈட்டுகிறார்கள். அந்த பணத்தை பல சட்டவிரோத வர்த்தகங்களுக்கு பயன்படுத்துகின்றார்கள். அந்த பணத்தை கொண்டு நமது அரச இயந்திரத்தில் உள்ள பலவீனமான நபர்களை விலைக்கு வாங்குகின்றார்கள். அண்மையில் போலீஸ் அதிகாரிகளின் தொலைபேசி கலந்துரையாடல் ஒலிநாடா ஒன்று பகிரப்பட்டது. இந்த தொலைபேசி அழைப்பில் பேசுகின்றவர் யார் என்று தெரியாமல் அதனை கேட்டால் பாதாள உலக தலைவர்தான் போலீஸ் அதிகாரி என்று நமக்கு தோன்றும். போலீஸ் அதிகாரிக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றது. பயந்து பதில் வழங்குவது போலீஸ் அதிகாரி. இது எங்கேயே செல்கின்றது? அங்கு சீருடையின் கௌரவம் பாதுகாக்கப்படுகின்றதா? சில போலீஸ் அதிகாரிகளை திட்டமிட்ட குற்றக்குழுக்கள் கடுமையாக அச்சுறுத்துவதை நாம் பார்த்துள்ளோம். அரசியல்வாதியாக எனக்கு வழங்கியுள்ள பொறுப்பு, அரசு அதிகாரிகளாக உங்களுக்குள்ள கடமை, மக்களுக்காக உங்கள் பிணைப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் போராட வேண்டும் இல்லையா? இந்த அழிவை தோற்கடிக்கும் வழித்தடத்தையே நாம் தெரிவு செய்ய வேண்டும். இந்த போதைப் பொருளுடன் தொடர்புடைய பாதாள உலக குழுவினர் இந்த அளவுக்கு வளர்ந்தது அரசியல்வாதிகளால். அது தெரிந்த உண்மை. சில காலம் அரசியல் கட்சிகளின் மத்திய செயற்குழுவை பாதாள உலக குழு தலைவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தினார்கள். சில காலம் பாதாள உலக குழுவினர் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் இருந்தனர். சில காலம் இளவரசர்களின் பாதுகாப்புக்காக பாதாள உலக குழு தலைவர்கள் பயன்படுத்தப்பட்டனர். அதுதான் உண்மை. எந்த குற்றவாளிக்கும் அரசியல் அடைக்கலம் கிடைக்காத அரசாங்கத்தை நாம் அமைத்துள்ளோம். இலக்குடன் கூடிய வேலை திட்டத்தோடு நாம் செல்லும் போது இதனை குழப்ப வேறு திசைகளில் சமூகத்தை திசை திருப்பி குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர். நாம் அந்த பொய்களில் விழமாட்டோம். எமது கடற்படை நாடு முழுவதும் உள்ள கடல் எல்லைகளை பாதுகாத்து இந்த சுற்றுவளைப்புக்கு பாரிய ஒத்துழைப்பை வழங்குகிறது. எமது உளவு பிரிவு அதற்கு தேவையான தகவல்களை வழங்குகின்றது. விமானப்படை, காலாட்படை என அனைத்தும் அதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றன. மிகவும் வலுவான புனர்வாழ்வு வேலை திட்டம் ஒன்று நமக்கு தேவை. நாம் ஒவ்வொரு மாவட்டத்தையும் மையப்படுத்தி புனர்வாழ்வு மத்திய நிலையத்தை அமைக்க உள்ளோம். ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் நாம் கூறுவது, உங்கள் பிள்ளைகளை ஒப்படையுங்கள். அவர்களை பராமரித்து முன்னர் இருந்ததை போன்று உங்கள் பிள்ளைகளை மீள ஒப்படைக்கின்றோம். நீங்கள் எதிர்பார்த்த பிள்ளையை நாம் உங்களுக்கு வழங்குவோம். இதுதான் இந்த தருணத்தில் நாட்டுக்கு தேவையான வேலை திட்டமாகும். இந்த போராட்டத்துக்கு எதிராக நிற்கும் அரசியல் சக்திகளை அரசியல் ஊடாக நாம் அழிப்போம். அதனை செய்வோமா வேண்டாமா? පුළුවන් ද බැරිද කියලා මට කියන්න. ඒ බොහෝ නිලධාරීන් hina වෙලා මට කිව්වේ කරන්න පුළුවන් කියලා. අපි ඔබෙනුත් ඉල්ල වෙනස් වෙන්න. අපි වෙනස් වෙලා එකට පොරබදමු. මේ ජාතිය පත්වී තිබෙන මේ ජාතිය මහ ව්‍යසනී මේ ජාතිය මුදවා ගැනීමේ මෙහෙයුම අපි අත්තරින් නැතු ඉදිරියට ගෙන යමු. ඒ වෙනුවෙන් සියලු දෙනාම එකතු වෙමු කියලා ආරාධනා කරමින් මම නතර වෙනවා. බොහොම ස්තුතියි හැම දිනාටම ජය වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා.